இதுவும் கடந்து போகும். நான் உங்கள் ராமன். நமக்களே எல்லாம் ஃபெஸ்டிவல் மூடுக்கு வந்திருப்பீங்க இல்லையா? தீபாவளி வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஒன்லி செலிப்ரேஷன்ஸ் பர்ச்சேஸ்லாம் முடிச்சு கெட் ரெடி ஃபார் செலிப்ரேஷன். சண்டே மண்டே 2 நாள் லீவு. ஸோ அதையும் போட்டு அடின்னு அடிக்கலாம் ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. சரி, இந்த டைமில் கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசலாமேன்னு ஒரு ஆசை தான். ஏன்னா நம்ம ரெகுலராக ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான் இந்த ஒரு கண்டினியூஸாக லீவு இல்லை ஒரு சண்டே வந்து திருப்பி மண்டே நம்ம ரெகுலர் ரொட்டீன் லைஃப்குள்ளே போகும்போது நம்ம ஒரு மூடுக்கு வருவோம் இல்லையா? சலிப்பாக இருக்கும். இந்த எஸ்ஜே சூர்யா கூட சொல்லுவார், சலிப்பாக இருக்குதுண்ணா நண்பா அப்படின்னு வரல. அந்த வைப்பில் திங்கக்கிழமை காலையில் எல்லாரும் டூர் போகிறவன் அப்படி தான் இருப்பான். ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு மூடு அப்படி தான் இருக்கும். வீட்டில் ஹோம் மேக்கருக்கு காலை எந்திரிச்சோன்னே ஐயோ நீ திருப்பி இவங்களுக்கு சமைச்சு போடணுமா ஐயோ அப்படின்னு ஆரம்பிப்பாங்க இல்லையா? அந்த வைப்பு தான். ஸோ அந்த மூடு தான், அந்த மூடு நம்ம அப்படியே கடந்து போயிடுறோம் இல்லையா? ஆனால் அதுக்கான இம்பேக்ட் வந்து நம்ம எங்கே இருக்குங்கிறது திருப்பி ஒரு நிமிஷம் யோசிக்கிறேன். அந்த மூடு நம்மளுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஏதோ ஒரு ஹாப்பி மூட்லேருந்து அடுத்து மாறும்போது வந்து லைஃப் மேலே என்னடா இது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல நமக்கு ஒரு இடத்துல தோணும் இல்லையா? சில பேர் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஊருக்குலாம் போகணுன்னு வச்சுக்கோங்க, கேட்பாங்க என்னடா இப்போ வந்த அப்படிம்பானுங்க. என்னாச்சு இன்னைக்கு காலைல தான் வந்தேன் என்னாச்சு அப்படி நல்லா இருக்கியா, நல்லா சுகம் வந்தேன்னாச்சு. சரி வாழ்க்கை எப்படியே போகுது அப்படின்னு ஒன்று ஒரு ஆன்சர் பண்ணுவானுங்க. அது பாட்டுக்கு போகுது என்னாச்சு, இருக்கிற இடம்லாம் போகிறேன், இருக்கிறத வாழ்ந்துட்டு வந்ததை வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கோம், அதுவா வண்டி போதுமானுங்க. ஸோ அப்படி தான் நினைக்கிறோம் நம்ம. அப்போ அவனுக்கு எது கிடைச்சாலும் அப்படி தான் இருக்கிறான் அவன் இல்லையா? நம்ம வந்து அப்படியே பழகிட்டோம். நம்மளுக்கு வந்து எந்த ஒரு அட்மாஸ்பியர் இருந்தாலும் அதை ஒரு ஹாப்பியாக ரிசீவ் பண்ணுறதுக்கு தயாராகவே இருக்க மாட்டேங்கிறோம். அந்த ஏன் அந்த மனநிலை நம்மளுக்கு விட்டு போக மாட்டேங்குதுன்னு தெரியல. ஸோ எல்லாரையும் சொல்ல, ஸோ நான் சந்தித்த சில நபர்கள்லாம் அப்படிதான். நீ என்னதான் சொல்ல, நீ ஏதாவது தேவைப்படுது ஹெல்ப் பண்ண வச்சுக்கேன், பரவாயில்ல மச்சி பண்ணி கொடுத்துட்ட, நாளைக்கு காலையில் இது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படிம்பானுங்க. ஸோ அந்த சலிப்பு வந்து அவனுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக இருந்துக்கிட்டே இருக்குது. அவனுக்கு அதுலேருந்து வெளியே வரவே மாட்டேங்கிறானுங்க. அது என்ன வந்து தெரியுமா, அந்த சலிப்புங்கிறது அடுத்த கட்டத்துக்கு நான் எப்படி யோசிக்கிறேன்னா, அந்த சலிப்பு நம்மளுக்கு இப்போ நம்மளுக்குன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே தான், எல்லாரும் இங்கே சலிப்பு இல்லாமல் யாருமே இல்லை வாழ்க்கையில். அது என்ன ஆகுதுன்னா, அது எப்படி மெதுவாக நம்ம கண்ணுக்கு தெரியாமலேயே ஸ்ப்ரெட் ஆகுது நம்ம லைஃப் டே ஃபுல்லாக. இப்போ இந்த காலையிலேருந்து ஆரம்பிக்கிற சலிப்பு வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த டே ஃபுல்லாக நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. யார் மேலேயோ அது கோபமாகவோ, யார் மேலேயோ அது ஈகோவாகவோ, யார் மேலேயோ ஒரு பொறாமையாகவோ அப்படிங்கிறது அது வேற 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 டைமென்ஷன் எடுத்து போய்கிட்டே இருக்கு. நினச்சி பாருங்களேன், நம்மளுடைய ஒரு ஹையர் அத்தாரிட்டி அந்த சலிப்போடு இருந்தாருன்னா இவங்களை எப்படி வேலை வாங்குது அந்த கடுப்பில் இருப்பார். நாம் அந்த பதில் சொல்கிற இடத்துல இருந்தோம்னா இவங்களுக்கு ஆன்சர் பண்ணியே வாழ்க்கை போகுதுடான்னு இருப்போம். இப்போ ஸ்கூல் படிக்கிற பையனுக்கு இவங்க ஹோம்ஒர்க் கொடுத்தே கொண்டுருவாங்கடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ரெகுலராக பண்ணுற ஒரு விஷயங்கள் மேலேயே வந்து அது திருப்பி திருப்பி ஒரு படிவமாக படிஞ்சுக்கிட்டே நம்மளுக்கு தெரியாமலேயே அது படிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த வேலையில் வந்து போக போக அது ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிக்குமோ, இல்லை நம்ம செய்கிற ஒரு விஷயங்கள் மேலே ஒரு நமக்கான ஒரு ஆர்வத்தை குறைச்சிருமோ குறைச்சிருமோன்னு சொல்லிட்டு குறைச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி நான் திங்க் பண்ணுறேன். அதுதான் பேசிகிட்டு இருந்தேன். அது அது எப்படி அது அது எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கா, அது சரியா அப்படிங்கிறதான் கொஞ்சம் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஸோ இது 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 அப்படியே வச்சுருங்க. ஸோ சலிப்பு அப்படிங்கிற விஷயம் கான்செப்டே நம்ம எல்லா லைஃப்லேயும் நம்மளும் டெய்லி ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ அதுக்கு என்ன அப்படிங்கிற விஷயத்த எனக்கு யோசிக்க ஆரம்பிக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு சாதாரணமாக நடக்கிற ஒரு விஷயம் இருக்கட்டும். இப்போ காலையில் எழுந்திரிச்சு நம்ம நார்மலாக ஒரு இடத்துக்கு போகிறோம், இல்லை நம்ம நார்மல் டியூட்டிஸை முடிச்சுட்டு சாப்பிட்றோம், கிளம்பி ஒரு இடத்துக்கு போகிறோம். அது ஸ்கூலாக இருக்கட்டும், அலுவலகமாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், எங்கேயாவது போதும், நம்ம ரெகுலர் வரைக்கும் முடிக்கிறோம், திருப்பி வீட்டுக்கு வரோம், செட்டில் ஆகிறோம், நிம்மதியாக தூங்குகிறோம். இதுதான் நம்மளுடைய ஒரு இயல்பான நாளாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இயல்பான டே இல்லை நார்மல் டே. கரெக்டாக? கரெக்ட். ஆனால் இந்த நார்மல் டேவை கூட அனுபவிக்க முடியாமல் ஒரு மக்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க என்ன சொல்கிறது, ஒரு நிதி நிலைமையில் பின்தங்கியவர்களாக இருக்கலாம், இல்லை எதுவுமே செய்யாமல் ஒரு பிறப்பிலிருந்தே ஒரு திறனாளியாக இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம். எவ்வளவோ பார்க்குறோம் இல்லையா? பர்த்லேயே வந்து சில டிசீஸ் அவங்களுக்கு வந்துடுது இல்லையா? ஒரு கேன்சர் மாதிரியாக இருக்கட்டும், ஒரு ஒரு பார்வை இல்லை இருக்கிறது, இல்லை ஒரு வாய் பேச முடியாதது, உடல் உறுப்புகளில் குறைபாடுகளோடு இருக்கிறவங்க. ஸோ இவங்களுடைய லைஃப் கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். நீங்கள் நார்மலாக செய்கிற ஒரு விஷயத்த அவங்களால அச்சீவ் பண்ணவே முடியாது. சிம்பிளாக ஒரு இட்லி நீங்கள் 2 நிமிஷத்தில் சாப்பிட்றீங்கன்னா, சில வேளை அது புட்டு கஞ்சியாக வச்சு அதை ஸ்பூன் பை ஸ்பூனாக சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இல்லை டக்குன்னு நம்ம ஒரு விஷயத்த இறங்கி கடந்து போகிற விஷயத்த என்ன சொல்கிறது, இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் மாடியிலேருந்து கீழே இறங்குறதுக்கு உங்களுக்கு 2 மினிட்ஸ் ஆகுதுன்னா, ஒரு மாற்றுத்திறனாளி அதை எப்படி இறங்கி வரான்? அவனுக்கு அது எவ்வளோ பெரிய கடந்து போகக்கூடிய காலமாக இருக்குது அந்த இடம் இல்லையா? இயல்பாக நீங்கள் என்ன சொல்கிறது செய்கிற ஒவ்வொரு விஷயமும் அது இன்னும் எவ்வளவோ பேருக்கு அது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. அது கிடைக்கிறதே வர மாதிரி இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு பெரிய கனவாக இருக்குது. கரெக்டான வேர்ட் சொன்னோம்னா கனவு. நம்ம நார்மல் டேவாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை எத்தனையோ பேருடைய
கனவு. சரியா சொல்லணும்னா அதுதான் சொல்லணும். அப்படி கோடிக்கணக்கான பேருடைய கனவு வாழ்க்கைய நீங்க இயல்பா உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. புரியுதுங்களா? ஸோ, அத நீங்க கொண்டாடும் மனநிலையோட இருந்தா தான் அத அனுபவிக்க முடியும். இல்ல இந்த கோடிக்கணக்கான பேர் கனவோட இருந்திருக்காங்கல்ல, அவங்க இடத்துலேருந்து உங்கள பாருங்களேன். நீங்க எப்பேர்ப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். நெனச்சா நெனச்ச போறோம், வர்றோம், நெனச்சத சாப்பிடுறோம். எதையும் நம்ம என்ன சொல்றது? யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதில்ல இல்லையா? யாரையும் சார்ந்து இருக்கிறதில்ல. அப்படி சார்ந்து இருக்கிறவங்களுடைய ஒரு இடத்துக்கு போனா கூட ஒருத்தருடைய ஹெல்ப் தேவைப்படுது. ஒரு விஷயம் பண்ணணும் கூட ஒருத்தவங்களுடைய ஹெல்ப் தேவைப்படுதுன்னு நெனைக்கிறவங்கள, நீங்க எப்படி கடந்து போயிடுறீங்க? அப்படி இருக்கிறவங்க மனநிலைமையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை நீங்க இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கைய பாருங்களேன். ரொம்ப அழகா இருக்கும். அது ₹1,00,00,000 குடுத்தா கூட உங்களுக்கு அந்த சுகம் கிடைக்காது. அவ்வளவு பீஸ்ஃபுல்லா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்ப பாருங்களேன், எக்ஸாம்பிள் இந்த பாலஸ்தீனமா இருக்கட்டும், இஸ்ரேலா இருக்கட்டும். எப்படி மரணம் வரும்னே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறான் அவன். எப்போ வரும்னே தெரியாது. எப்படி வரும்னு தெரியாது. இங்க போறதா, அங்க போறதா, சாப்பாடுக்கு என்ன பண்றது? ஒண்ணும் இல்லைங்க. சென்னையில எடுத்துக்கோங்களேன். ஒரு 10 நாள் கன்டினியூஸா மழை பெஞ்சா போதும். இது ரெய்னி சீசன். ஸோ கன்டினியூஸா 10 நாள் மழை பெஞ்சா எல்லாரோட நிலைமையும் அதானே. ஸோ இயற்கை நம்மள ஒரே கோட்ல தான் வச்சு பாக்குது. இயற்கைக்கு முன்னாடி எல்லாரும் சமம் தான். நீ படிச்சவன், படிக்காதவன், காசு இருக்கு, இல்ல அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இப்ப நம்ம இந்த திங்கட்கிழமையும், செவ்வாய்க்கிழமையும் நம்ம ஒரு இடத்துலேருந்து அந்த இடத்த ஆரம்பிக்கும்போது ஏற்படுற சலிப்பு நம்ம என்ன சொல்றது? அது வேற வேற இடங்கள்ல வேற வேற அனுபவத்த நம்மத்த ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அதான் சொன்னேனே, கோபமாவோ, ஒரு விரக்தியாகவோ, ஒரு பொறாமையாவோ அது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அத அத பத்தி தான் கொஞ்சம் யோசிக்கலான்னு தான் நெனச்சோம். அது அப்படிதான் நெனைக்கும்போது இந்த மாரி இன்னொரு உலகமும் இங்க இருக்கு. நம்ம பார்த்துருக்கோம். நமக்கு தெரியாமல் ஒண்ணும் இல்ல. நம்ம பார்த்துருக்கோம். ஆனா அத நம்ம கடந்து போய்க்கிட்டே இருக்கோம். ஒரு அனுதாபத்தோட அவங்கள கடந்து போயிடுறோம். அதுதான் நான் யோசிக்கிறேன். அவங்க இடத்துலேருந்து நம்ம பார்க்கும்போது, நம்ம ஒரு பெரிய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். அவங்களுடைய எத்தனையோ கோடி பேரோட கனவு வாழ்க்கை உங்களுக்கு இயல்பா கிடைச்சிருக்கு. ஸோ அத ஹேப்பியா வாழுங்க. சந்தோஷமா வாழுங்க. நெனச்சத பண்ணி வாழுங்க. முதல்ல நாம நம்பணும். நாம ஹேப்பியா இருக்கணும் இல்லையா? ஸோ மற்றபடி எல்லாமே அருமையா நமக்கு வரும். ஸோ அத சொல்லது தான் இன்னைக்கு அத பத்தி பேசலாம்னு தான் இருந்தோம். இதுக்கு முடிக்கிறதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு ஔவையாரோட வரிய சொல்லி முடிச்சுக்கிறேன். "அரியது கேட்பின் வரிவெடி மேலோய் அரிது அரிது மானிடராய் ஆதல் அரிது. மானிடராயினும் கூன் கொருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது." புரியுதுங்களா? நம்ம பிறப்பே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பிறப்பு. அதுல எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறதோட வாழ்றோமோ, அவ்வளவுக்கு மன நிம்மதியோட இருக்கும். இது ஒண்ணும் பெருசா இல்லைங்க. எல்லாருக்குமே இறப்பு இருக்கு. எல்லாத்துக்குமே நம்ம சொல்லுவாங்கல்ல, ஸ்டார்ட்டிங் அண்ட் எண்ட் எல்லாத்துக்குமே இருக்கு. பெருசா எதுவுமே சாதிக்க போறதில்ல. எவ்வளவுதான் நீ ஓடி ஓடி உழைச்சாலும், எதுவும் இங்க நடக்க போறதில்ல. எதுவும் மாறப் போறதில்ல. ஸோ ரொம்ப அப்படியே என்னடா அப்படின்ட்டு வாழாதீங்க. ஒவ்வொரு நாளையும் ஹேப்பியா வாழுங்க. சந்தோஷமா இருங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும் தான் நடக்கும். இதுவும் கடந்து போகும். எல்லாத்துக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.